ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் மாடல். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடல் எப்படி சால்வ் பண்ணுறது, ஸோ 2% கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணி டோட்டல் இன்கம் போடுறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல, நியூவாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி பார்த்த பேசிக்கான மாடல்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோவோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ மறக்காம அதையும் பார்த்துட்டு வாங்க. வித்தவுட் வேஸ்டிங் ஆஃப் டைம் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ இந்த சம் தான் வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 11th சம் டெஸ்ட் யுவர் நாலேஜ் கொஷினில். ஓகேவா? கொஷினை அனலைஸ் பண்ணலாமா? ஓகே கைஸ். ஸோ ரோசி அண்ட் மேரி 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? 2 பேரும் சிஸ்டர். born அண்ட் brought up அட் மும்பையில் வளர்ந்துருக்காங்க. பிறந்து வந்திருக்க ஊரில் மும்பை. ரோசி காட் மேரிட் இன் 1982 அண்ட் செட்டில்ட் அட் கனடா. இவங்களுக்கு ஃபாரின் மாப்பிள்ளையா. ஓகே. மேரி காட் மேரிட் அண்ட் செட்டில்ட் இன் மும்பை. இவங்களுக்கு மட்டும் உள்ளூர் மாப்பிள்ளை. ஓகே. போத் ஆஃப் தேம் ஆர் பிலோ. 2 பேரும் 60 வயசுக்குள்ளே தான் இருக்காங்களாம். ஸோ டீட்டெயில்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளை என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்கன்னா, கம்ப்யூட் த டோட்டல் இன்கம் அண்ட் டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப் ரோசி அண்ட் மேரி. 2 பேரோடதையும் நம்ம டோட்டல் இன்கம் அண்ட் டேக்ஸ் லைபிலிட்டி வந்து கண்டுபிடிக்கணும். ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 25-26 அண்ட் டேக்ஸ் வேர் ஆன் அஸ்யூமிங் போத் எக்ஸைஸ். 2 பேரும் எக்ஸைஸ் த ஆப்ஷன் டு ஷிஃப்ட் அவுட் ஆஃப் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். ஓகே. என்னது ஹோல் டேக்ஸ் ரெஜிம். ஓகேவா? ஓகே ஓடியா. ஓகே கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓவர். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னது, கொஸ்டினில் உள்ளே கொடுத்துருக்குற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணி ஹெட்ஸ்லாம் பிரித்து டிடக்ஷன்ஸ்லாம் வந்து பிரித்து ஒர்க்கிங்ஸ் போடணும். அதான் வந்து செகண்ட் ஸ்டெப். கரெக்டாக போடலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பென்ஷன் ரிசீவ்டு ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட். இது என்னது? சேலரி. நெக்ஸ்ட்டு பென்ஷன் ரிசீவ்டு ஃப்ரம் கனடியன் கவர்மெண்ட். இதுவும் சேலரி தான். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இது கேபிட்டல் கெயின். ஓகே. ஓகே தான். சேல் ஆஃப் லேண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே டன். நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதுவும் கேபிட்டல் கெயின். எல்ஐசி ப்ரீமியம் பெய்ட். இது என்னது? டிடக்ஷன். அவன என்னது? 80C. ஸோ 80Cன்னு எழுதிடும். 80C டிடக்ஷன். நெக்ஸ்ட்டு ப்ரீமியம் பெய்ட் டு கனடியன். இதுவும் என்னது? 80C. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் பாலிசி ப்ரீமியம் பெய்ட். இது என்னது? 80D. ஓகேவா? மெடிக்கல்னால் 80D நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு பிபிஎஃப் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரியும் 80C. நெக்ஸ்ட்டு ரெண்ட் ரிசீவ்டு இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஹெட்லாம் பிரிச்சாச்சு. அவ்வளோதான். என்னது? செகண்ட் ஸ்டெப்பும் ஓவர். தேர்ட் ஸ்டெப் என்ன? ஸோ தேர்ட் ஸ்டெப்பு நம்ம இப்போ என்ன போடணும்? ஒர்க்கிங் நோட் நம்ம போடணும். கரெக்டாக? ஓகே. போடலாமா? போட்டு ஃபோர்த்து ஸ்டெப்பான கம்ப்யூட்டேஷனில் சப்மிட் பண்ணி, கம்ப்யூட்டேஷனில் அந்த தேர்ட் ஸ்டெப்பில் போட்ட ஒர்க்கிங் ஆன்சர்லாம் சப்மிட் பண்ணி ஃபோர்த்து கம்ப்யூட்டேஷன் முடிச்சு டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபிஃப்த்து ஸ்டெப் என்னது? டேக்ஸ் லயபிலிட்டி. ஓகே. ஸோ அதானே கேட்டிருக்காங்க. டேக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ அதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்மள்ட்ட டேக்ஸ் பேபிள் கேட்கல, 6th ஸ்டெப் கிடையாது. ஃபைனலாக என்ன பண்ணிடணும்? 7th ஸ்டெப்பு நோட்ஸ் கொடுத்துடணும். ஸோ இதெல்லாம் போட்டே தான் இருக்கும். இருந்தாலும் நான் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. சம்மில் போகலாமா ஆன்சரில்? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்ன ஹெட்லாம் இருந்துச்சு? ஃபோர்த்து இப்போ ஒர்க்கிங் வந்து நம்ம போடணும். தேர்டில் போட்டு ஃபோர்த்தில் அப்ளை பண்ணணும். ஸோ சேல்ரி இருக்குது. கரெக்டு தானே? சேல்ரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. பிஜிபிபி இருக்கா? இல்லை. கேபிட்டல் கெயின் இருக்குது. அதர் சோர்ஸஸ் இல்லை. ஸோ அந்த 3 ஹெட்ஸ்க்கும் ஒர்க்கிங் நோட் போடலாம். 2 காலமாக பிரிச்சுக்கலாம். கரெக்டாக? ஸோ ஏன்னா இப்போ டேரெக்டாக நம்ம ஒர்க்கிங் நோட் தனித்தனியாக போடாமல் டேரெக்டாக கம்ப்யூட்டேஷன்லேருந்தே நம்ம வந்து சேலரிஸு, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் போட்டுட்டு வரலாம். ஏன்னா 2 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால். ஓகேவா? ஓகே. ஸோ அதில் ஃபஸ்ட்டு யார் இருந்தா? ரோசியா. ஸோ ரோசி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க தான் நான் ரெசிடென்ட், கனடாவில் செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க யார்? நான் ரெசிடென்ட். நெக்ஸ்ட்டு மேரி. இவங்களுக்கு உள்ளூர் மாப்பிள்ளை. கரெக்டா? இவங்க ரெசிடென்ட். அதே தான் இங்கேயும். ஸோ ரோசி நான் ரெசிடென்ட் அண்ட் மேரி ரெசிடென்ட். ஓகே. ஓகே கைஸ். ஸோ இப்போ நம்ம போட போகிறோம். ஸோ மேலே கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் ஆஃப் ரோசி அண்ட் மேரி ஆஃப் அசஸ்மெண்ட் இயர் 25-26 இதெல்லாம் போட்டுருங்க. அண்ட் ஷிஃப்டிங் அவுட் ஆஃப் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமா. ஸோ அண்ட் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்னு போட்டுருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்னது? இன்கம் ஃப்ரம்
சேலரி. ஸோ ஃபர்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் சேலரியில் என்ன இருந்துச்சு? பென்ஷன் ரிசீவ் பண்ணியிருந்தாங்களா? ஸோ பென்ஷன் ரிசீவ்டு. ஓகே. அதில் 2 பென்ஷன் இருந்துச்சு. கரெக்டு தானே? என்னது? ஒன்று ரோசி ரிசீவ் பண்ணது கனடியன். கனடாலே வந்து ரிசீவ் பண்ணாங்க அந்த பென்ஷன். ஸோ கனடாலே ஏன் பண்ணி கனடாலே ரிசீவ் பண்ணால் நான் ரெசிடென்ட்டுக்கு நம்ம இங்கே போடணுமா? இங்கே டாக்ஸபிளா? கிடையாது. ஸோ அவங்களுக்கு டாக்ஸபிள் கிடையாது. ஸோ பென்ஷன் ரிசீவ்டு ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ அது மட்டும் தான் இங்கே டாக்ஸபிள். அப்போனா யாருக்கு மட்டும் தான் டாக்ஸபிள்? மேரிக்கு மட்டும் தான் டாக்ஸபிள். ஸோ அதுவுமே நம்ம எப்படி போடணும்? வேற எந்த இன்கமும் கொடுக்காதனால பென்ஷன் டேரெக்டாக வந்து நம்ம இன்கமாக எடுத்துக்கணும். ஸோ 60,000 இருந்துச்சா? 60,000 லெஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16. என்ன ரிஜிம்? ஓல்ட் டாக்ஸ் ரிஜிம். ஸோ 50,000 லெஸ் பண்ணால் 10,000. ஸோ அந்த அமௌண்ட்டு தான் எங்கே போகணுங்க? இங்கே போகணும். ஓகே டன். ஓகே கைஸ். ஸோ சேலரியில் ஓவர். ஸோ இந்த இடத்துல வந்து நோட்ஸ் எழுதிடுங்க. இங்கே எழுதுங்க, இல்லை கீழே அந்த நோட்ஸ் எழுதுறதுனால எழுதுங்க. பட் இந்த இடத்துல நம்ம போடலை, நாட் டாக்ஸபிள்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து எழுதணும். ஓகே ஓகே கைஸ். ஸோ இன்கம் ஃப்ரம் சேலரி ஓவர். நெக்ஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன இருந்துச்சு கொஷினில்? ஸோ அவங்க ரெண்ட் மட்டும்தான் ரிசீவ் பண்ணுறாங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில். கரெக்டாக? சி. ஸோ பென்ஷன் ரிசீவ்டு ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ட்ரு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கனடியன் கவர்மெண்ட் இது நம்மளுக்கு நாட் டாக்ஸபிள். பிகாஸ் பென்ஷன் ரிசீவ்டு அங்கேயே பண்ணி அங்கேயே ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நீங்கள் டாக்ஸபிள் கிடையாது. பிகாஸ் ஷீ இஸ் நான் ரெசிடென்ட். ஓகே. ஸோ இவங்க ரெசிடென்ட். நெக்ஸ்ட்டு ஹெச்பியா ஹெட்வைஸ் வந்துருக்கோம். நெக்ஸ்ட் ஹெச்பி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ரெண்ட் ரிசீவ்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அட் மும்பை 60,000 30,000. ஸோ ரெண்ட் 60,000 and 30,000. இவங்க வேறு எதுவும் இன்கம் இதில் நம்மளுக்கு கொடுக்கல, வேறு எதுவும் டீட்டெயில்ஸும் கொடுக்கல. ஸோ இதை டேரெக்டாகவே நம்ம வந்து என்னன்னு எடுத்துக்கலாம், நெட் ஆனுவல் வேல்யூன்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24A என்னது 30% ஆஃப் த என்ஏவியா? ஸோ போட்டால் என்ன வரும்? 30%, 60,000, 30%, 18,000. அண்ட் இதுக்கு 30,000க்கு 30% போட்டால் 9,000. ஸோ லெஸ் பண்ணிட்டா இதுக்கு 42,000 வரும். அண்ட் இதுக்கு 21,000 வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இது என்னது? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அண்ட் இங்கே கிடச்சது என்னது? இன்கம் ஃப்ரம் சேலரி இந்த 10,000. ஓகேவா? ஓகே தான். நெக்ஸ்ட்டு பிஜிபிபி இல்லை நம்மள்கிட்ட. பிஜிபிபி கிடையாது. ஸோ வேறு ஏதாவது ஹெட்ஸ் கேபிட்டல் கெயின் இருக்கா? போடலாமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரம் கேபிட்டல் கெயின். ஓகே ஓகே கைஸ். ஸோ இதில் போடலாமா? என்னென்ன கொடுத்துருந்தாங்க கேபிட்டல் கெயின் டீட்டெயில்ஸில் பார்த்துட்டு வரலாங்க. ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினு 1 lakh 1 lakh. அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினு 20,000 2,50,000. ஓகே அவ்வளோதான். என்ன கொடுத்துருந்தாங்க இது உங்களுக்கு? 1 lakh and 1 lakh. கரெக்டு தானே? 1 lakh 1 lakh தானே? ஓகே. ஸோ இதில் இவங்களுக்கு 20,000 அண்ட் இங்கே இவங்களுக்கு 25,000. ஓகே. ஸோ ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 1,20,000 3,50,000. ஸோ இதான் இது இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின். ஓகேவா? புரியுதா? ஓகே.
ஓகே கைஸ். ஸோ இப்போது இது வரைக்கும் நம்ம போட்டுட்டோம் கரெக்டாக. ஸோ நம்மளுக்கு 3 ஹெச்லேருந்து நம்மளுக்கு டோட்டல் வந்திருக்கு. ஸோ அதை அப்படியே நம்ம டோட்டல் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல என்னது கிளப்பிங் ப்ரொவிஷன், செட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் எதுவும் இருக்கா? இல்லை. ஸோ டேரெக்டாக நம்ம இந்த 3 இன்கம் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிட்டு கிராஸ் டோட்டல் இன்கமில் போட வேண்டியதான். ஸோ இவங்களுக்கு 10,000, மேரி ரெசிடென்ட் அவர்களுக்கு 10,000 ப்ளஸ் 21,000 ப்ளஸ் 3,50,000 எவ்வளோ? 3,81,000. அண்ட் இவங்களுக்கு ஆட் பண்ணால் 2 தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஆட் பண்ணால் 1,62,000. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது, கிராஸ் டோட்டல் இன்கம். ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? சாப்டர் 68 டிடக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் லெஸ் பண்ணும்ல. ஓகே டன். ஸோ லெஸ் டிடக்ஷன் அண்டர் சாப்டர் 68. ஸோ ஃபஸ்ட்டு ஏடிசி. ஏடிசி படி என்ன இருந்துச்சு? 3 இருந்துச்சு. ஸோ ஒன்று வந்து எல்ஐசி ப்ரீமியமு, இன்னொன்று ப்ரீமியம் பே டு கனடியன் இது இருந்துச்சா. அடுத்தது வேறு என்ன இருந்துச்சு? டெபாசிட் பிபிஎஃபோடது. ஓகே ஓகே கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு எல்ஐசி. எல்ஐசியோடது யாருக்கு மட்டும் தான் இருந்துச்சு? இவங்களுக்கு மட்டும் தான் இருந்துச்சு. எவ்வளோ? 10,000 ருபீஸு. ஓகே டன். நெக்ஸ்ட்டு ப்ரீமியம். இவங்களோடது கனடியன் கவர்மெண்ட் மட்டும் தான், இவங்களுக்கு கொடுத்த ப்ரீமியம் மட்டும் தான். ஸோ இவங்களோடது 40,000. அண்ட் தென் பிபிஎஃப் டெபாசிட் 20,000 இவங்களோடது அது. ஓகே. ஸோ கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே என்ட்ரு பண்ணுறாங்க. வேறு எதுவும் இல்லை. டிடக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அது எல்லாமே. ஸோ இது என்னது? 80C. நெக்ஸ்ட்டு 80D இருக்கா? ஸோ 80D என்ன? 80D இவங்களுக்கு மட்டும் தான் இருந்துச்சு. 80D என்னது? 25,000 மெடிக்கல் ப்ரீமியம். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ இப்போ நம்ம அதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ டேரெக்டாக வந்து நம்ம இது எல்லாமே வந்து லெஸ் பண்ண முடியாது. டிடக்ஷன் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும்தான். ஓகே. ஸோ நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஏடிசி வந்து கரெக்டாக வந்து நம்ம 1,50,000க்கு மேலே நம்மளுக்கு டிடக்ஷன் வந்து போட்டுக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. டோட்டல் சாப்டர் 68 டிடக்ஷன்லேயே நம்மளுக்கு எவ்வளோ தான் ரெஸ்ட்ரிக்டட், கேபிட்டல் கெயின் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு டோட்டல் இன்கம் வந்திருக்கும்ல. ஸோ அந்த அமௌண்ட் வரைக்கும் தான் நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்டட். அப்படி பார்த்தா என்னது? அப்படி நம்ம கேபிட்டல் கெயின் மட்டும் போடல, கேபிட்டல் கெயின் மட்டும் இல்லாமல் இருக்கிற டோட்டல் இன்கம் போட்டால் எவ்வளோ வரும்? இதுக்கு 42,000. ஓகே. ஸோ ஒரு விஷயத்துக்கு வந்து 42,000, அதாவது யாருக்கு? ரோசிக்கு 42,000 வரைக்கும் ரெஸ்ட்ரிக்டட். அண்ட் தென் இவங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் ரெஸ்ட்ரிக்டடு? 31,000 வரைக்கும் ரெஸ்ட்ரிக்டட். ஸோ இது ஆட் பண்ணால் ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது, ரோசிக்கும் மேரிக்கும் ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட், அதாவது டோட்டல் சாப்டர் 68. ஸோ இதுக்கு மீறி அவங்க என்ன பண்ணக்கூடாது, டிடக்ஷன் வந்து பண்ணிக்கக்கூடாது. அப்படி பார்த்தா ரோசிக்கு 40,000 தான் இருக்குது. ஸோ அந்த டிடக்ஷன் அலௌடு தானே? கரெக்டு தானே? ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம 40,000 கரெக்டாக என்ன பண்ணலாம், லெஸ் பண்ணலாமா? ஓகே. பட் ரோசியோடது ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 10,000, சாரி மேரியோடது ஆட் பண்ணால் 10,000 ப்ளஸ் 20,000 ப்ளஸ் 25,000 எவ்வளோ? 55,000 வருது. 55,000 30,000க்கு எக்ஸீட் ஆகுது. பட் நம்மளுக்கு எவ்வளோ தான் ரெஸ்ட்ரிக்டட், கேபிட்டல் கெயின் இல்லாமல் அவங்களுடைய டோட்டல் இன்கம். ஸோ அவங்களுடைய டிடக்ஷன் 31,000 வரைக்கும் தான் என்னது அவங்களுக்கு டிடக்ஷன் வந்து ரெஸ்ட்ரிக்டட். ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன தான் பண்ணுவோம், என்ன தான் 55,000 இருந்தாலும் இவங்களுக்கு 31,000 மட்டும்தான் என்னது டிடக்ஷன் இவங்க கிளைம் பண்ணிக்க முடியும் அண்டர் சாப்டர் 6A. ஸோ ரெஸ்ட்ரிக்டட் டிடக்ஷன். ஓகேவா? புரியுதா? இந்த புரியலன்னா 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் முன்னாடி சொல்லி பொறுமையாக வந்து பாருங்கள். ஸோ புரியும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அப்போ நம்ம இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, இந்த திங்கை டிடக்ட் பண்ணாமல் நம்ம ரெஸ்ட்ரிக்டட் டிடக்ஷன் தான் என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். அப்போ 1,62,000 மைனஸ் 40,000 எவ்வளோ? 1,22,000. அண்ட் தென் இவங்களுக்கு 3,81,000 மைனஸ் 31,000 எவ்வளோ? 3,50,000. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் என்னது, ரெஸ்ட்ரிக்டட் டிடக்ஷன்ஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னது, டோட்டல் இன்கம். ஓகேவா? ஸோ என்னது, இப்போ நம்மளுக்கு 5th ஸ்டெப்பும் டன். ஸோ அடுத்தது என்னது, சாரி 4th ஸ்டெப்பும் டன். அடுத்தது என்னது, 5th ஸ்டெப்பு. ஸோ அவ்வளோதான் வந்து டோட்டல் இன்கம். ஸோ 4th ஸ்டெப்பும் டன். அடுத்து என்னது, 5th ஸ்டெப். 5th ஸ்டெப் என்னது, டேக்ஸ் லயபிலிட்டி.
ஸோ டேக்ஸ் லயபிலிட்டி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது இப்போ மேட்டர். ஸோ டோட்டல் இன்கம் வரைக்கும் இந்த பேஜ் இருக்கட்டும். ஸோ நியூ பேஜில் நம்ம டேக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த டோட்டல் இன்கம் வச்சு ஓகேவா? ஓகே கைஸ். ஓகே. ஸோ இப்போ எல்லாமே எடுத்து எழுதிக்கிட்டேன். ஸோ ரோசி மேரியோடது டோட்டல் இன்கம்னு எடுத்து எழுதிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டேக்ஸ் லயபிலிட்டி. டேக்ஸ் லயபிலிட்டிக்கு எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஸ்பெஷல் ரேட்ஸ்லாம் இருக்குது அப்ளிகபிளாக லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்லாம் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஸ்பெஷல் ரேட்ஸ்லாம் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும் இல்லையா? கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோசியோடது எடுத்துப்போம். ஓகே. ஸோ ரோசி இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோடது எடுத்துக்கலாம். ஸோ அவங்க டோட்டல் இன்கம் என்ன? 1,22,000. ஸோ 1,22,000ல் ஸ்டில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஓகேவா? எவ்வளோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்? 1 லேக்கா? ஓகே. அடுத்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளோ? 20,000ஆ? ஓகே. பேலன்ஸ்னு இதில் எவ்வளோ இருக்குது? அதுதானது அதர் டோட்டல் இன்கம் எவ்வளோ? 2,000. ஓகே. ஓகே கைஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பர்சன்டேஜ் போடணும். ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு 20%, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு எவ்வளோ? 15ஆ? கரெக்ட். 15%. ஸோ இது அதர் டோட்டல் இன்கம். இப்போ நம்ம ஏன் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சம் போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஏன் இவங்களுக்கு வந்து பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து நம்ம கொடுக்கல? பேசிக் எக்ஸம்ஷன் அன்அவைல்டு பேசிக் எக்ஸம்ஷன் 2,000 தான் ஆக்சுவலாக அதர் டோட்டல் இன்கம். நம்ம பேசிக் எக்ஸம்ஷன் போட்டால் நிறைய கூட இவங்களுக்கு அவைல் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ நம்ம ஏன் இவங்களுக்கு இதில் அப்ளை பண்ணாமல் டேரக்டாக பர்சன்டேஜ் அப்ளை பண்ணோம்? பிகாஸ் ரோசி இஸ் அ நான் ரெசிடென்ட். ஸோ நான் ரெசிடென்ட்டுக்கு என்னது? அன்அவைல்டு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகாது. சரியா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? டேரெக்டாக பர்சன்டேஜ் அப்ளை பண்ணி இப்போ நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகும்? ரோசிக்கு ஃபஸ்ட்டு ஸோ ரோசியோடைய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 1 lakh into 20%, 20,000. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 15%ஆ? 3,000. அண்ட் தென் வேறு என்ன வரும்? பேலன்ஸ் அப்படியே வரும். ஓகே. ஸோ அதர் டோட்டல் இன்கம். ஸோ இப்போ இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து 2,000 தான். ஸோ 2,000 பேசிக் எக்ஸம்ஷன் போட்டால் கூட என்ன ஆகும்? நில் தான் வரும். ஓகேவா? ஓகே. அண்ட் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த அதர் டோட்டல் இன்கம்க்கு டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இது அன்அவைல்டாக இருக்கிற பேசிக் எக்ஸம்ஷன் நம்ம இதில் என்ன பண்ண முடியாது? நம்ம அகேன்ஸ்டாக இது பண்ண முடியாது, கிளைம் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இப்போ வந்து லெஸ் பண்ணால் 1,20,000 into 20 into 3,000 கரெக்டாக? ஸோ 23,000. ஸோ 23,000 வருது இவங்களுக்கு. லெட்ஸ் see. அடுத்தது வந்து மேரி. ஓகேடா. ஸோ அப்போது இவங்களுக்கு மிஸ்ஸஸ் மேரிக்கு வந்து நம்ம போடணும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் சைடில் போட்டு பார்த்துடலாம். ஸோ அவங்க டோட்டல் இன்கம் என்ன? 3,50,000. 3,50,000. ஸோ அந்த 3,50,000ல் நம்ம பிரிக்கணும். கரெக்டாக? எவ்வளோ? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளோ? 1 lakh. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளோ? 2,50,000. ஓகே. ஸோ அதர் டோட்டல் இன்கம் கிடையாது, வராது. ஏன்னா இதுலேயே வந்துருச்சு 3,50,000. ஓகேவா? ஓகே. ஸோ அதர் டோட்டல் இன்கம் நம்மளுக்கு வராது. ஃபுல்லாக இதுக்கே வந்து ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இப்போது இவங்க யார்? இந்த மேரிங்கிறவங்க ரெசிடென்ட்டு. அப்போ இங்கே நம்ம அதர் டோட்டல் இன்கம்க்கு பேசிக் எக்ஸம்ஷன் அந்த 2,50,000 என்னது? 2,50,000 நம்ம என்ன பண்ணலை? அவைலே பண்ணலை. அப்போ இந்த இடத்துல அன்எக்ஸாஸ்டட் பேசிக் இன்கம் லிமிட் இவங்களுக்கு பிரித்து கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ இந்த 2,50,000ல் 1 lakh இவங்களுக்கு அண்ட் பேலன்ஸ் ரெஸ்ட் ஆஃப் த 1,50,000 இவங்களுக்கு. ஸோ இவங்களோட இந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் இருக்கு இல்லையா? ஸோ அன்எக்ஸாஸ்டட் பேசிக் எக்ஸம் லிமிட்டு. ஸோ அதை என்ன பண்ணுறோம் நம்ம? இவங்க 2 பேருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து லெஸ் பண்ணி விட்ருவோம் பேசிக் எக்ஸம் லிமிட். ஸோ போட்டால் இவங்களுக்கு நில் ஆகிடுமா? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் மட்டும் இருக்கும். ஸோ பேலன்ஸ் ரெஸ்ட் எவ்வளோ வரும்? 1 lakh வரும். ஸோ இந்த 1 lakhக்கு நம்ம என்ன பண்ணணும்? 15% வந்து போகணும். ஸோ 1 lakh into 15% இப்போ 15,000 தான் வரப்போகுது. ஓகே டன். ஸோ அந்த 15,000 தான் நம்ம இங்கேருந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம போட்டதெல்லாம் போடணும், அவ்வளோதான். ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து அவைல் ஆகிடும். ஸோ நில்ல. நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு என்னது? 15,000ஆ? ஸோ அது நெக்ஸ்ட்டு அதர் டோட்டல் இன்கம் கிடையாது. ஓகே டன். ஸோ இது வரைக்கும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்னது?
இது வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு மேரிக்கு வந்து 15,000 தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இது வரைக்கும். இந்த இடத்துல இவங்களுக்கு என்ன பண்ணலாம், ரிபேட் நம்ம போடலாமா? நம்ம ஏன் மேலே உங்களுக்கு போடல? ஏன்னா அவங்க நான் ரெசிடென்ட்டுக்கு ரிபேட்டு கிடையாது. ஸோ ரிபேட் எது வரைக்கும் தான் நம்மளுக்கு எக்ஸ்டென்ட்டு, ஒன்று டேக்ஸ் லயபிலிட்டி, அப்படி இல்லைன்னா 12,500 விச் எவர் இஸ் லோவர். ஸோ இந்த இடத்துல வந்து டேக்ஸ் லயபிலிட்டி 15,000 இந்த இடத்துல நான் இவங்களுக்கு. ஸோ 12,500 தான் என்னது ரெஸ்ட்ரிக்ஷன் அமௌண்ட். ஸோ லெஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 2,500. ஸோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு செஸ் போட்டால் எவ்வளோ வரும்? 4% செஸ். ஸோ போட்டோன்னா 100. ஓகே. ஸோ இதை ஆட் பண்ணால் 2,600. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். இவ்வளோ தான். ஓகேவா? இவங்களுக்கு செஸ் போட்டால் எவ்வளோ வரும்? 23,000க்கு செஸ்ஸு. ஸோ இப்போது 23,000க்கு செஸ் போட்டால் 900 4% போட்டால். ஸோ இப்போ ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 23,900. ஓகேவா? சாரி கெஸ் 920. ஓகே. ஸோ இதெல்லாம் என்னது இவங்க 2 பேருக்கும். ஸோ ரோசி அண்ட் மேரியோடைய என்னது நம்ம போட்டிருக்கிறது? டேக்ஸ் லயபிலிட்டி. ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ இவ்வளோ தான் வந்து மேட்ரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த டேக்ஸ் லயபிலிட்டி 5th ஸ்டெப்பும் ஓவர். நம்மளுக்கு 6th ஸ்டெப்பு இங்கே கிடையாது. கரெக்டாக டேக்ஸ் பேபிள் உங்க கேட்கல. ஸோ அதுக்கப்புறம் 7th என்னது? நோட்ஸ் கொடுக்கணும். ஸோ நோட்ஸ் என்னென்னதுக்கெலாம் கொடுக்கணும், நம்ம என்னென்ன பர்சன்டேஜ் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு அன்எக்ஸாஸ்டட் பேசிக் எக்ஸாம் லிமிட் வராது இல்லையா? ஸோ ரிபேட் வராது, அன்எக்ஸாஸ்டட் பேசிக் எக்ஸாம்ஷன் லிமிட்டு. ஸோ இது எதுவுமே வந்து உங்களுக்கு வராது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இதில் வந்து நோட்ஸாக வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் எப்படி பிரித்தோம், ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் இங்கே டீட்டெயிலாக வந்து நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிடணும், நோட்ஸும் கொடுத்துட்டிங்கன்னா 7th ஸ்டெப்பும் ஓவர். ஸோ திஸ் இஸ் வாட் ஹவு டு அப்ரோச் டோட்டல் இன்கம் கொஷின். ஓகேவா? ஓகே. Okay guys, so further if you have any doubt, just raise in the comment section. Okay guys, so we will see you in the next useful video. Until then, this is Shweta signing off. Thank you.